Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கொக்கோ கோலா பாட்டில் கிளாஸ் நம்ம ஃபஸ்ட்டில் இன்றைக்கி வீடியோவில் இந்த பாட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போட்டுக்கலாம். இது வந்து 6 mmல போட்டிருக்கேன். இது 4 mmல போட்டிருக்கேன். இது கிறிஸ்டல் மணியில் போட்டிருக்கேன். இது நம்ம ஷைனிங் மணி, சாதா மணி அதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கிறிஸ்டல் மணி இருந்தால் இந்த ஒயிட் கலர், ரெட் கலர், பிளாக் கலர் எல்லாமே கிறிஸ்டலில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி கலர் மணிலையும் போட்டுக்கலாம், ஷைனிங் மணிலையும் போட்டுக்கலாம். கொக்கோ கோலா பாட்டில் போட 4 mm தான் எடுத்திருக்கேன். இது 3 கலருமே 4 mm தான். ரெட் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர். ஒயர் வந்து 50 இல்லை 60. அப்படி 50, 60 இல்லாதவங்க 70 கூட எடுத்துக்குங்க. 6 mmல போடணுன்னா 9 அடி ஒயர் தேவைப்படும். அதாவது 80ஆம் நம்பர் ஒயர் 80 அடி தேவைப்படும். ஃபஸ்ட்டில் 6 அடி எடுத்துக்குங்க, அதுக்கப்புறம் 3 அடி எடுத்துக்குங்க, ஃப்ரீயாக போட்டுக்குங்க. இப்போ நான் 4 mmக்கு 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் 4 mm தான். நிறைய பேர் வந்து சிவலிங்கம் போட இந்த மாதிரி பிளாக் கலர் வாங்கியிருக்கீங்க, கிறிஸ்டல் மணி இருக்கிறவங்க இந்த மாதிரி போடுங்க. பிளாக் கலர், இதுலேயே ரெட் கலரும் இருக்குது. இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதனால் நான் இதில் வந்து இந்த ஷைனிங் மணியே வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது கொஞ்சம் டல்லாக இருக்கும் கலரு, அதனால் நான் ஷைனிங் மணியே வச்சுருக்கேன். இந்த ஒயிட் கலர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 60ஆம் நம்பர் ஒயர் வந்து 6 அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அடி ஸ்கேலில் 6 அளவு. 6 அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே 5 mm இருக்கும். 6 mm இல்லைனாலும் 4 mm இல்லைனாலும் 5 mm பிளாக் கலர் கண்டிப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர், கிருஷ்ணர் இதெல்லாம் போடுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட இருக்கும். பிள்ளையார் போட வாங்கினவங்கக்கிட்ட 4 mm பிளாக் கலர் இருக்கும். 5 mmலேயே நீங்கள் போட்டுக்குங்க. எங்கிட்ட இப்போது 5 mm இல்லை. நிறைய பேர் வந்து அம்மா ஆண்டாள் போடுங்க, அம்மா முருகர் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன். பீட்ஸ் வந்து கொரியர் வருது, நான் வந்ததும் உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ போட்டு காமிக்கிறேன். இப்போ இருக்கிற மணியில் இருக்கிறத போட்டு காமிக்கிறேன், பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒயரை இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு, இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு 2 நுனியும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும். மேலே இருக்க ஒயரில் பிளாக் கலர் மணி 8 மணி கோக்கணும். 8 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். மேலே இருக்க ஒயரில் 8 மணி கோத்துருக்கேன். இந்த 8ஆவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும்னு சொன்னேன். 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
5 மணி பூ போட்டிருக்கோம். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். 3 மணி. லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூவே தான் வரும். கடைசி பூவுக்கு இந்த மணியை சேர்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்க்கணும். அப்போ 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இந்த ஃபஸ்ட்டில் போடும்போது 4 மணி கோக்கணும். அப்புறம் 3 மணியே கோக்கணும். கடைசி பூவுக்கு 2 மணி கோக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. புரியும்னு நினைக்கிறேன். போடுவீங்க, போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூவுக்கு ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 3 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் தான் போடணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது இந்த மணி சேர்க்கணும். அப்போது 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 2 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கும். 4 மணி கோக்கணும். இப்போ இந்த லைன் போட்டோமே இதே போல் தான் பிளாக் கலரில் 6 மணி பூ ஒரு லைன் போடணும். ஃபஸ்ட்டு பூக்கு 4 மணி கோக்கணும். 4ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து 3 மணி கோக்கணும். இந்த லாஸ்ட்டு பூக்கு இப்போ 2 மணி கோத்த மாதிரியே 2 மணி கோக்கணும். இதே போல் பிளாக் கலரில் ஒரு லைன் போடணும்.
Black கலரில் ஒரு லைன் போடணும், ரெட் கலரில் ஒரு லைன் போடணும். இந்த 2 லைனும் போட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி தான், குழந்தைங்க கூட போடலாம். இப்போ இதே போல் 6 மணி பூவே கீழே 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ஒரு லைன் போடணும், ரெட் கலரில் ஒரு லைன் போடணும். இந்த 2 லைனும் போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். ஒரு ஒயிட், 2 ரெட், ஒரு ஒயிட், 4 மணி கோக்கணும். கோத்துட்டாங்க, நானும் கோத்துட்டு வரேன். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரு கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ரெட் கலர், ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். ரெண்டு ரெட் கலர், ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான் போடணும். இந்த லைன் ஃபுல்லும் 2 ரெட் கலர், ஒரு ஒயிட் கலர், 2 ரெட் கலர், ஒரு ஒயிட் கலர். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். அந்த 3வது மணியில் ஒயிட் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பிளாக் கலரில் 6 மணி பூ போடணும். இங்கே கீழே போட்ட மாதிரியே இங்கே மேலே 6 மணி பூ போடணும். இது ஒரு லைன் போட்டுட்டு வாங்க. இந்த 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஒயிட் கலர் வச்சு ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன். பிளாக் கலரில் ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன். இது கடைசி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற 1 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. ஒரு பூ 6 மணி பூ, ஒரு பூ 5 மணி பூ, ஒரு பூ 6 மணி பூ, ஒரு பூ 5 மணி பூ, அதுபோல் தான் வரும். ஃபஸ்ட்டில் நீங்கள் எது வேணுனாலும் போடலாம். 6 மணி பூ வேணுனாலும் போட்டுக்கலாம், 5 மணி பூ வேணுனாலும் போட்டுக்கலாம். நம்ம 6 மணி பூ போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 6 மணி போட்டால் லாஸ்ட்டில் 5 மணியில் வந்து முடியும். ஃபஸ்ட்டு 5 மணி போட்டோம்னா லாஸ்ட்டில் 6 மணியில் வந்து முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். 5 மணி பூக்கு 2 மணி கோக்கணும். அதே போல் தான் லைனாக போட்டுகிட்டே வரணும். 2 பூ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு பூ 6 மணி பூ, ஒரு பூ 5 மணி பூ வரும். ஆனால் கீழே வந்து 2 மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும். புரியுதான்னு பாருங்கள். இதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு பூக்கும் 2 மணியில் தான் விட்டு எடுக்கணும்.
ஒன்றுத்துக்கு வந்து நம்ம அதுக்கடுத்து பாருங்கள் 3 மணியில் ஒயர் இருக்கும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்கும். 3 மணிக்கு கோக்கணும். அதுக்கடுத்து 2 மணிக்கு கோக்கணும். 3 மணிக்கு கோக்கணும். 2 மணிக்கு கோக்கணும். அப்படியே கோத்துட்டே வாங்க. கடைசியாக வரும்போது 4 மணி இருக்கும். 1 மணி கோக்கணும். நான் கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இந்த லைனில் கடைசி பூ போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 6 மணி பூ போட்டோம். கடைசி பூ 5 மணி பூ வரும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணிக்கு வைக்கணும். அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 1 மணியில் ஒயர் இருக்கும். இந்த ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் 1 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒயிட் கலர் 3 மணிக்கு வைக்கணும். 6 மணி பூ போட போகிறோம். 3 மணியில் ஒயர் இருக்கும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் ஒரு ஒயர் பெருசும் ஒரு ஒயர் சின்னதுமாக தான் வரும். ஆனால் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஆறு மணி பூ தான் வரும். அதே போல் ரைட் சைடு ஒயரை கீழே 3 மணியில் விட்டு எடுக்கணும். அப்போ 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இதே போல் 2 மணியே கோக்கணும். கீழே 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை. அதை ஞாபகமாக பண்ணுங்கள். 6 மணி பூவே தான் கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணியில் ஒயர் இருக்கும். 3 மணி கோக்கணும். அதுக்கடுத்து 3 மணியில் ஒயரை விடணும். 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இதை கவனமாக வச்சு போட்டுகிட்டே வாங்க. கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன். இந்த 6 மணி பூ 4 பூ தான் வரும். ஏன்னா கீழே 3 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இது கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 3 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியை சேர்க்கணும். பாருங்கள், 5 மணி இருக்கும். 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 1 மணி கோக்கும்போது நம்ம எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இந்த ஒயரில் இன்னொரு சைடு ஒயரை, இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 4 மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. இதில் பாருங்கள், ஒரு சைடு ஒயர் பெருசும் ஒரு சைடு ஒயர் சின்னதாகவும் தான் வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 4 மணிலேயும் 4 மணி பூ தான் போட போகிறோம். ஒயிட் கலரில் ஒரு பூ ஒரு லைன் போடணும். ரெட் கலரில் ஒரு லைன் போடணும். போட்டுட்டு நாட் போட்டுருங்க. ஈஸி தான். ஃபஸ்ட்டு பூவுக்கு 3 மணி கோக்கணும். அப்புறம் 2 மணி கோக்கணும். இந்த கடைசி பூவுக்கு 1 மணி கோக்கணும். அதே போல் ஒயிட் கலரில் ஒரு லைன், ரெட் கலரில் ஒரு லைன். 2 பூ, ஒயிட் கலரில் ஒரு லைன், ரெட் கலரில் ஒரு லைன் போட்டுட்டு நாட் போட்டுருங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இருந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சிட்டேன். ஒரு ஒயர் ரொம்ப சின்னதாகவும் ஒரு ஒயர் பெருசாகவும் இருக்குது. இதே 5 mmல போடுறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு அடி அதிகமாக எடுத்துக்கோங்க. சிக்ஸ் mmல போடுறவங்களா இருந்தால் இன்னும் ஒரு அடி அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போது நாட் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு. பெருசாக போட்டால் நீங்கள் 5 mm 6 mm போட்டிங்கன்னா ஷோகேஸில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி 4 mm அந்த மாதிரி போட்டிங்கன்னா கீ செயினில் கூட வச்சுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அழகான கொக்கோ கோலா பாட்டில் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் கிளாஸ் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.